அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். ஆஹ் நமது ஐஎம்இ டூன் மற்றும் எஸ்கல்வி அமைப்பின் ஆஹ் நாடளாவிய முன்னோடி பரீட்சை நடத்தப்பட்டது கடந்த 6ஆம் 7ஆம் தேதிகளில். அந்த பரீட்சைக்குரிய வினாத்தாளுடைய மீட்டல் கலந்துரையாடல் இன்று நடைபெறும். முதலாவதாக நாங்கள் இன்று கணித பாடத்தினுடைய பகுதி 2 வினாத்தாளில் உள்ள வினாக்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்போ நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். முதலாவது வினாவிலிருந்து போவோம். ரைட், இதான் நமக்கு வழங்கப்பட்டிருந்த முதலாவது வினா. இது ஒரு இருபடி சமன்பாடு, இருபடி சார்பினுடைய வரைபோட தொடர்புடைய ஒரு வினா. வினாவை பார்த்தோம்னா y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 2 எனும் இருபடி சார்பின் வரைபை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. எக்ஸ் சமன் சய 1 ஆகும் போது y-யின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் சமன் மறை 1 ஆகும் போது y-யின் பெருமானத்தை காண்க. ரைட், இந்த இடத்துக்குரிய பெருமானத்தை கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வரைபுல அட்டவணையில் தரப்பட்டிருக்க பெருமானங்களை வச்சுக்கொண்டு இந்த பெருமானங்களோட சமச்சீர் தன்மையை வச்சுக்கொண்டு இதை ஈஸியாக காணலாம். அப்படி காண முடியுமான்னு பார்ப்போம். இந்த இடத்துல 6 இருக்குது, அதே 6 இங்கே வலது பக்கமும் இருக்குது. இந்த வை பெருமானங்களுக்கு இடையில ஒரு சமச்சீர் தன்மை இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மறை 2 நேர் 6 நேர் 6 நேர் 6. இவர் நேர் 6 நேர் 6. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வர வேண்டிய பெருமானம் இவரோட சமச்சீராக இருக்க போறவர். ஆகவே இந்த இடத்துக்கு பொருத்தமான பெருமானம் 1. இந்த இடத்துக்கு பொருத்தமான பெருமானம் 1 இருக்க போகுது. அப்படி சமச்சீர் தன்மையை வச்சு காணலாம் பிள்ளைகள். இப்போ இதே இந்த இடத்துக்குரிய பெருமானத்தை கேட்டுட்டாங்கன்னா இதை நாங்கள் சமச்சீர் தன்மையை வச்சு காணலாது. ஏன்னா இவர் தான் திரும்ப புள்ளியா இருக்க போறார். அப்போ நாங்கள் இந்த சார்புல எக்ஸுக்காக இந்த பெருமானத்திற்கு தரப்பட்டிருந்த பெருமானத்தை பிரதியிட்டு தான் காணப்போறோம். இதை நாங்கள் பிரதியிட்டும் காணலாம். பிரதியிட்டு பார்த்தோம்னாப்ல நான் இந்த இடத்துல எழுதுறேன் y சமன் எக்ஸ் வர்க்கம். எக்ஸுக்கு போல மறை 1 போட போறோம். இப்போ மறை 1 வர்க்கம் சய 2 இன்ட்டு மறை 1 மறை 2. மறை 1 வர்க்கம் நேர் 1 ஆக போகுது. சய இன்ட்டு சய சகவாகிரும். இந்த இடத்துல மறை 2 தர மறை 1 போது சயத்தர சய சகவாகிரும். ஆகவே +2 -2. இந்த +2 -2 கேன்சல் ஆயிரும். ஆகவே y சமன் 1. y சமன் 1. இப்படி நாங்கள் பிரதியிட்டு எடுத்திருந்தாலும் ஓகே, என்னோட சமச்சீர் தன்மை வச்சு கெஸ் பண்ணியிருந்தோம்னாலும் ஓகே. அப்போ எக்ஸ் சமன் மறை 1 ஆகும்போது y-யின் பெருமானம் நேர் 1. y-யின் பெருமானம் நேர் 1 இருக்க போகுது. அடுத்த வரைய போறோம். எக்ஸ் அச்சு வழியே 10 சிறு பிரிவுகளை ஒரு அலகாகவும் y அச்சு வழியே 10 சிறு பிரிவுகளை ஒரு அலகாக கொண்டு சார்பின் வரைபை வரைக. ரைட், உங்களுக்கு தெரியும் வரைவு வரைகிறதுக்குள்ளே நமக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். ஒன்று அளவிடைக்கு. அளவிடை அவங்க சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் அச்சு வழியே 10 சிறு பிரிவுகளை ஒரு அலகு, y அச்சு வழியையும் 10 சிறு பிரிவுகளை ஒரு அலகு. அப்போ அளவிடைக்கு ஒரு புள்ளி, இந்த தரப்பட்டிருக்க புள்ளிகளை மார்க் பண்றதுக்கு ஒரு புள்ளி. அடுத்ததாக ஒப்பமான வலை என்றது பிள்ளை நம்ம கையாலே வரையணும். கையாலே நாங்கள் அந்த வலையை வரைஞ்சி எடுக்கிறதுக்கு ஒப்பமான வலைக்கு ஒரு புள்ளி. 3 புள்ளிகள் கிடைக்கும் வரைவுக்கு. இப்போ வரைவுக்கு வந்தோம்னா இப்படிதான் நமக்குரிய வரைவு வரப்போகுது.
இந்த அளவிடைகளை பார்த்தோம்னா 10 சிறு பிரிவுகளை ஒரு அழகா எடுத்துருக்கிறோம். 10 சிறு பிரிவுகளை ஒரு அழகா எடுத்துருக்கிறோம். இப்போ நமக்கு வையச்சை பொறுத்தவரையில மறை 3 வரையும் கீழே மேலே நேர் 6 வரையும் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் அச்சை தெரிவு செஞ்ச வேண்டாம். ஓகே, அடுத்த எக்ஸ் பெருமானங்களை வச்சு கொண்டு தான் வையச்சை எந்த இடத்துல வரப்போகுதுன்ற தீர்மானிப்போம். ரைட், இப்போ இது நாங்கள் வரையுமே ஈஸியாக வரையக்கூடிய பகுதி தான் வரைவு. 10 சிறு பிரிவுகளை ஒரு அழகாக எடுத்து புள்ளிகளை மார்க் பண்ணுறோம். அது பிறகு அதை இணைக்கிறோம். ரைட், அப்போ நாங்கள் வரைவு வரைஞ்சிட்டோம். வரைவு ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ வரைவுல இருந்து நாங்கள் கணிக்க வேண்டிய விஷயங்களுக்கு வரும். வரைவுல இருந்து நாங்கள் வர வேண்டிய விஷயங்களுக்கு வரும். ரைட், இப்போ வரைவை பயன்படுத்தி இந்த இடத்தை பார்த்தோம்னா வைக்கு ஒரு சார்பு தந்திருக்கிறாங்க. வைக்கு ஒரு சார்பு தந்திருக்கிறாங்க. சரி, வைக்கு ஒரு வீச்சு தரப்பட்டிருக்கு. வையின் வீச்சு வையானது மறை 2க்கு சமனாகவோ அல்லது அதை விட பெரிதாகவோ, அதே நேரம் வையின் பெருமானம் 6லும் சிறிதாக இருக்கு. ரைட், இவ்வாறு ஒரு வீச்சு தரப்பட்டிருக்கு. வை இதுக்குள்ள இருக்கணும். அதாவது மறை 2 விட பெரிதா இருக்கணும் அல்லது 6லும் சிறிதா இருக்கணும். அதே நேரம் மறை 2க்கு சமனாகவும் இருக்கலாம். இது ஒரு முக்கியமான பகுதி. மறை 2க்கு சமனாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சார்பு, அதாவது சார்பு என்றது வைகின்ற பெருமானங்கள் இப்படி இருக்கக்கூடிய மாதிரி சார்பு குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு. அடுத்த விஷயம், சார்பு குறையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், சார்பு அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். வைகின்ற பெருமானம் இது 2க்கு இடையில இருக்கணும். அதே நேரம் சார்பு குறைவா இருக்கிற எக்ஸின் பெருமான வீச்சை கேட்கிறாங்க. இது நாங்கள் வரைவில் இருந்து தான் எடுக்க போறோம். இப்போ அவங்க வைகின்ற பெருமானம் மறை 2க்கு சமனாகவோ அல்லது அதை விட கூட அல்லது 6லும் குறைவா இருக்கும். ரைட், இதுல பார்த்தோம்னா ரைட், இந்த இடத்துல நான் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு மஞ்சள் நிறத்துல காட்டப்பட்டிருக்குது. ரைட், இதான் மறை 2க்குரிய கோடு. மறை 2 இந்த இடத்துல. ரைட், இவர் ஆரண்டா y சமன் மறை 2. y சமன் மறை 2ன்றது அந்த கோடு. y சமன் மறை 2. அடுத்தது வாரன் y சமன் r. ரைட், இங்க மேல இருக்கிறவர் இந்த இடத்துல. ரைட், நான் புள்ளிக்கோட்டால வரைஞ்சிருக்கிறேன். y சமன் 6 என்ற கோடு. இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருந்தது மறை 2 சிறிது அல்லது சமன் y சிறிது 6. y என்றது 2க்கு சமனாகவும் இருக்கலாம் அல்லது மறை 2லும் பெரிது. சமனாகவும் இருக்கலாம் என்றபடியால் தான் தடித்த கோடு வரைஞ்சோம். தடித்த கோடு இங்கே சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க 6லும் சிறிது, ஆனா 6க்கு சமன் இல்லை. அதனாலதான் புள்ளிக்கோடு y சமன் 6 என்ற அந்த கோடு புள்ளிக்கோடா வரைஞ்சிருக்கு. இப்போ வரைவு இதுக்குள்ள இருக்கணும். வரைவு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், இந்த ஏரியாக்குள்ள இருக்கணும். அதாவது நாங்கள் மஞ்சள் நிற பகுதியா வேறுபடுத்தி காட்டியிருக்கிறோம். இந்த பகுதிக்குள்ள வரைவு இருக்கணும். அதே நேரம் சார்பு குறையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சார்பு குறையும். இப்போ நாங்கள் இந்த நிலத்தில் இருக்கிற மஞ்சள் நிற பகுதிக்குள்ள வரைவு இருக்கணும் வேண்டாப்பில் 2 பகுதிகள் இருக்கு. 2 பகுதிகள் பார்த்தோம்னா 2 பகுதிகள். ஒருத்தர் இந்த பகுதி, ரைட், வரைவுல இந்த பகுதி. ஓகே, ஒருத்தர் இவர், அடுத்தவர் இவர், இந்த பகுதி. ரைட், இதாரெண்டா அதிகரிக்கும். இது சார்பு அதிகரிக்கும். வைகின்ற பெருமானம் அதிகரிக்கும் பகுதிதான் இது. இவர்தான் குறையும் பகுதி. சார்பு குறையும். சார்பு குறையும் என்று சொல்லி இருக்கிறபடி அளவில் வரைவுல இந்த பகுதியை எடுக்க போறோம். வரைவுல இந்த பகுதி. ரைட், இதுக்குள்ள இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்.
அதான் இது. ஏன் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்? மறை ரெண்டிலும் பெரிது, நேராறிலும் சிறிது என்று சொல்லியிருக்கிறோம். அதான் இந்த ரேஞ்ச். இதுக்குள்ள இருக்கணும். அதே நேரம் சார்பு குறையும். சார்பு குறையும் தான் இந்த சிவப்பு நிற பகுதி. இது இந்த பகுதியை எடுக்கப்படும். இப்போ வரைபுல இந்த பகுதிக்குரிய எக்ஸ்பெருமான வீச்சு. வரைபுல இந்த பகுதிக்குரிய எக்ஸ்பெருமான வீச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடம் இது இவருக்குரிய எக்ஸ்பெருமானம் நேரம் இங்கே பார்த்தோம்னா மறை ரெண்டா இருக்க போகுது. இவருக்குரிய பெருமானம் மறை ரெண்டா இருக்க போகுது. அடுத்ததா இந்த சார்பு முடியிடம் இவர் இந்த இடத்துக்குரிய பெருமானம் பூஜ்ஜியமா இருக்குது. பூஜ்ஜியமா இருக்குது. அப்ப எக்ஸ்ன்ற பெருமான வீச்சேன்லேக்க எக்ஸ் பெருமான வீச்சேன்டா இதுக்குள்ள இருக்கணும். இந்த இந்த ரெண்டு பெருமானங்களுக்குள்ள எக்ஸ் இருக்கும்போது தான் சார்பு குறையும். அதே நேரம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இப்போ சார்பு குறையும் என்ற போது அப்ப இந்த இடத்துக்கு பொருத்தமான பெருமானங்கள் ஆறு இருந்தால் ஒன்று மறை ரெண்டும் பூஜ்ஜியம். மறை ரெண்டுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில். மறை ரெண்டிற்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில். இந்த இடம் புள்ளிக்கோடு மேல நாங்கள் வரைஞ்ச புள்ளிக்கோடு என்றபடியா புள்ளிக்கோடு என்றபடியால மறை ரெண்ட சிறிது எக்ஸ் என்று தான் இருக்கு. அப்புறம் மறை ரெண்டுக்கு சமன் இல்லை பிள்ளைகள். ஆனால் பூஜ்ஜியத்துக்கு சமனா இருக்கணும். என்ற பூஜ்ஜியத்துக்கு சமனாகும் போது தான் y மறை ரெண்டுக்கு சமனாகும். ரைட். ஆக இந்த இடத்துல சிறிதல்லது சமன் என்று வரப்போகுது பூஜ்ஜியம். மறை ரெண்டு சிறிது எக்ஸ் சிறிதல்லது சமன் பூஜ்ஜியம். சார்பு குறையும். அதே நேரம் இந்த ரெண்டு பெருமானங்களுக்கு இடையில இருக்கும். அப்படின்னா இதுதான் எக்ஸின் பெருமான வீச்சு. மறை ரெண்டிலும் பெரிது, பூஜ்ஜியத்துக்கு சமன் அல்லது பூஜ்ஜியத்திலும் சிறிது. அப்ப அந்த கேட்கப்பட்டிருந்த இந்த கேள்விக்குரிய விட பிள்ளைகள் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். சார்பு குறையும். எக்ஸின் பெருமான வீச்சேண்டா இவர் தான் ஆரவர் மறை ரெண்டு சிறிது எக்ஸ் சிறிது அல்லது சமன் பூஜ்ஜியம். ரைட். அடுத்ததுக்கு வருவோம். தரப்பட்டுள்ள சார்பு பூஜ்ஜியமாகும். சார்பு பூஜ்ஜியமாகும். இங்க சார்பு என்று சொல்றது வைய. சார்பு என்று சொல்றது வைய பிள்ளைகள். y பூஜ்ஜியமாகும் எக்ஸின் நேர்மூலத்தை காணும். சார்பு என்று நாங்கள் இங்க சொல்றது ஆரண்டா y பூஜ்ஜியமாகும் எக்ஸின் நேர்மூலத்தை காணும். y பூஜ்ஜியம் என்றது பிள்ளைகள் y சமன் பூஜ்ஜியம் என்றது இந்த எக்ஸ் அச்சு. நான் முதல்ல பார்த்தோம் இந்த கோட்டுக்கு பெயர் y சமன் மறை ரெண்டு. இதே y அச்சில் ஆறுக்கு நேர உள்ள கோட்டுக்கு பெயர் y சமன் 6. y சமன் பூஜ்ஜியம் என்றது இந்த எக்ஸ் அச்சு தான் குறிக்க போகுது. அப்போ y சமன் பூஜ்ஜியமாகிற பெருமானங்கள் வரைவு இந்த y அச்சை வெற்ற புள்ளிகள் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. இது மறை பெருமானம். அடுத்தவர் இந்த இடத்துல இருக்க போறார். அதான் நேர் பெருமானம். அது எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 2.7 2.7 1 2 3 5 6 7 7 2.7 இருக்க போகுது. y பூஜ்ஜியமாகும் எக்ஸின்ற நேர்மூலம் ஆரண்டா 2.7 2.7 y பூஜ்ஜியமாகும் எக்ஸின்ற நேர்மூலத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே எக்ஸ் சமன் 2.7 2.7. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க எக்ஸ் சமன் 1 சகவோ சய வர்க்க மூலம் 3 ஆகும்போது சார்பின் பெருமானம் என்றது ஆர். முதல்ல பார்த்தோம் சார்புன்றது y. வையின் பெருமானம் பூஜ்ஜியமாகும் எனின் y பூஜ்ஜியமாகும் எந்தெந்த இடத்துல எக்ஸ் இந்த ரெண்டு பெருமானங்கள் எடுக்கும் போதாம். அப்படி என்றால் வர்க்கமூலம் 3 பெருமானத்தை காணுங்க. நான் ஏற்கனவே மேலே 4வது வினால பார்த்தோம் y பூஜ்ஜியமாக எக்ஸ் நேர்மூலத்தை பார்த்துட்டேன். இப்போ இங்கே அவங்க தர்றாங்க சேடு வடிவத்துல சார்பின் பெருமானம் பூஜ்ஜியமாகிற எக்ஸ் பெருமானங்கள் ரெண்டும் தரப்பட்டிருக்கு. நாங்கள் வரைவிலிருந்து ஏற்கனவே நேர்மூலத்தை எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வருவோம். y பூஜ்ஜியமாகிற எக்ஸ் பெருமானங்கள் அவங்க தாராங்க பிள்ளைகள் நமக்கு 1 ± வர்க்கமூலம் 3. அப்படிதான் சார்பு பூஜ்ஜியமாகிற எக்ஸ் பெருமானங்கள் 1 சக வர்க்கமூலம் 3 இருக்கலாம் அல்லது 1 சய வர்க்கமூலம் 3 இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு பெருமானத்தை எடுத்துட்டோம். இதுதான் நேர் பெருமானம். y பூஜ்ஜியமாகிற நேர் பெருமானம். இது ரெண்டும் நமக்கு தெரியும். இதுதான் நேர் பெருமானமா இருக்க போகுது. அப்ப இவர் தான் அந்த 2.7க்கு சமனானவராக இருக்க போறார். ஆகவே 1 சக வர்க்கமூலம் 3 என்றது சமன் 2.7க்கு. ஆகவே இதிலிருந்து நாங்கள் வர்க்கமூலம் 3 கணிச்சிடலாம். 2.7 இந்த பிளஸ் ஒன்று அங்கால கொண்டு வந்தோம்னா -1. ஆகவே வர்க்கமூலம் 3 சமன் 1.7 1.7. y பூஜ்ஜியமாகிற பெருமானங்கள் இது வரைவில் இருந்து எடுத்தோம். இது வரைவில் இருந்து பெற்றது. இது அவங்க தந்தது.
அப்போ எக்ஸ் y பூஜ்ஜியமாக எக்ஸ் பெருமானங்கள் 2, அதில் ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் இவர். நேர் மூலம் என்றபடியால் இவர் தான் நேர் பெருமானம். அதை நாங்கள் இவருக்கு சமப்படுத்துறோம். வரைபிலிருந்து நாங்கள் எடுத்த பெருமானத்துக்கு சமப்படுத்துகிறோம். வரைபிலிருந்து எடுத்த பெருமானத்துக்கு சமப்படுத்தணும்டா வர்க்கமூலம் 3க்குரிய பெருமானம் 1.7 இருக்க போகுது. 1.7 இருக்க போகுது. ரைட். இதான் அந்த வரைவு வினால நம்மகிட்ட கேட்கப்படுற விஷயங்கள். இப்போ பார்த்தோம்னா இந்த பெருமானம் காண்றதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். வரைவுக்கு 3 புள்ளிகள். வரைவுக்கு 3 புள்ளிகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அளவிடை கொண்டு, பொருத்தமான அளவிடை கொண்டு, இங்கே அளவிடை குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா புள்ளிகளை குறிக்கிறது கொண்டு, அடுத்ததா ஒப்பமான வளைகை. ஒப்பமான வளைகைக்கு ஒரு புள்ளி. ஒப்பமான வளைகை 3 புள்ளிகள். அடுத்ததா எக்ஸ் பெருமான வீச்சுக்கு 2, நேர்மூலத்தை கணிக்கிறதுக்கு 2, அடுத்ததா பூஜ்ஜியமானதை வச்சு கொண்டு வர்க்கமூலம் 3 கணிக்கிறதுக்கு 2. 10 புள்ளிகளுக்குரிய வரைவு வினா. 10 புள்ளிகளுக்குரிய வரைவு வினா. ரைட். இது முதலாவது வினா பிள்ளைகள். நாங்கள் அடுத்ததுக்கு 2வது வினாவுக்கு வருவோம். 2வது வினாவுக்கு வருவோம். ரைட். வளமையான இடை கணிக்கிற இலகுவான வினா. இடை கணிக்கிற வினா. ரைட். 100 நாட்களில் ரூபாய் 1500 பணத்தை சேகரிக்கும் நோக்கில் மாறன் உண்டியலில் பணம் இட ஆரம்பித்தான். தினமும் உண்டியலில் இடப்பட்ட பணத்தொகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தரவு பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. இங்கே எத்தனை நாட்களுக்கு தரவுகள் தரப்பட்டுள்ளன? நாட்களின் எண்ணிக்கை தான் இங்கே தரப்பட்டிருக்கு. இது எத்தனை நாட்கள் மொத்தம் எடுக்கிறாங்க? இதை கூட்டினோம்டா ஓகே. ரைட். இதை கூட்டினோம்டா அப்படின்னு பாவம் 16, 16 24 கூட்டுறன் 16 20 40 ஆயிட்டு. இதுக்குள்ள 40 பிள்ளை. ரைட். 40 இருக்கட்டும். 17 11 28 28 28 35 ஆக 75. இருக்க 40 வந்தது. ஆக 75. 75 நாட்களுக்குரிய 75 நாட்களுக்குரியதான் தரப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தரவு பரம்பலின் ஆகார வகுப்பு யாது? தரவு பரம்பலின் ஆகார வகுப்பு யாது? இப்போ ஆகார வகுப்புக்கு வருவோம். ஆகார வகுப்புக்கு வரப்போறோம். ஆகார வகுப்புன்ற நம்ம தெரியும். மீடுடன் அதிகமாக உள்ள வகுப்பாடு தான் ஆகார வகுப்பு என்று சொல்லுவோம். மீடுடன் அதிகமாக இருக்கின்ற 24. அது எந்த வகுப்பாடைக்குரியதுன்னா 15 தொடக்கம் 20. 15 தொடக்கம் 20. ஆகவே ஆகார வகுப்பு 15 தொடக்கம் 20. இந்த 2 புள்ளியை ஈஸியாக எடுத்துடலாம் பிள்ளைகள். இந்த 2 புள்ளிகளை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்ததுக்கு வரப்போறோம். ஒரு உகந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக ஒரு நாளில் உண்டியலில் இடப்பட வேண்டிய பணத்தின் இடையை காணும். ரைட். அடுத்து இடையை கணிக்க போறோம். அல்லது வேறு விதமாக எடுகொண்ட இடைமுறை அல்லது வேறு விதமாக இடையை கணிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக நாங்கள் இடையை கணிக்கிறதுக்கான விஷயத்துக்கு வருவோம். ரைட். ஒன்று விலகல் முறையில் செய்யலாம் அல்லது நேரடி முறையிலையும் செய்யலாம். நாங்கள் ஏதாவது ஒரு முறையில் செய்வோம். ரைட். முதலாவது வகுப்பாய்டை போட்டுக்கொள்றோம். அடுத்ததான் நடுப்பெருமானம். இதுதான் நான் எக்ஸ் என்று எடுக்கிறது. அடுத்ததான் மீடிரன் தான் எஃப் என்று எடுப்போம். முதல்ல இந்த விஷயங்களுக்கு பார்த்தோம்னா வகுப்பாடை தரப்பட்டிருக்கு. 0 தொடக்கம் 5, 5 10, 10 15, 15 20, 20 25, 25 30. நடுப்பெருமானத்துக்கு வந்தோம்னா 0.5 2.5. இது 7.5. 12.5. இது 17.5. இது 22.5. இது 27.5. மீட்டருக்கு வாரன் மீட்டரும் தரப்பட்டிருக்கு 6 10, 6 10 17, 24, 11,
7. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். ரைட், மீதிதான் சரி. அடுத்த வாரம் விலகல். விலகல் விலகல்ன்றதான் டி என்று எடுக்கும். ரைட், விலகல் எடுக்கிறதுக்கு போது நாங்கள் எடுக்கொண்ட இடையே எடுக்கணும். நாங்கள் பொதுவாக ஆகார வகுப்பின் அடுப்பெருமானத்தை தான் ஆகார வகுப்பு நாங்கள் பார்த்தோம். மீதுடன் அதிகமாக இருக்கிற 24, அவருக்குரிய வகுப்பாடைய ஆகார வகுப்பு 15 தொடக்கம் 20. அப்போ இவர் தான் எடுக்கொண்ட இடை, தான் கேபிட்டல் ஏ என்று எடுப்போம். எடுக்கொண்ட இடை. ரைட், 2.5 17.5 கழிச்சமெண்டா உங்களுக்கு தெரியும் மறை 15. மறை 15. அடுத்தா 7.5 இருந்து 17.5 கழிச்சமெண்டா மறை 10. ரைட், அப்படி ஒன்று கழிக்குதில்லை. இப்போ அடுத்தடுத்து நாங்கள் போட்டுடலாம். மறை 5 இருக்க போது 0 நேர் 5 நேர் 10. அடுத்ததுக்கு வாரன் எஃப்டி பெருக்கம், எஃப் என்றையும் டி என்றையும் பெருக்கம். ரைட், 6 தர மறை 15 மறை 90, மறை 100, மறை 85, இந்த இடத்துல 0 55 70. ரைட், மறை பெருமானங்களை வேறையா கூட்டுறோம். மறை பெருமானங்களை கூட்டினோம்டா 190 275, மறை 275. நேர் பெருமானங்களை கூட்டினோம்டா 125. 125. ஆகவே இந்த இடத்துல சிக்மா எஃப்டி வரப்போகுது. சிக்மா எஃப்டி வரப்போகுது. சிக்மா எஃப்டி என்றது இது ரெண்டையும் கூட்டுத்தொகை தான். 125 மறை 275. சிக்மா எஃப்டி வரப்போகுது. மறையில தான் வரப்போகுது. மறை 150. மறை 150. இடைக்கு வாரன், இடைக்கு வருவோம். இடை சமன் நமக்கு தெரியும். கேபிட்டல் ஏ உத்தேச இடை பிளஸ் விலகல் இடை. உத்தேச இடை பிளஸ் விலகல் இடை. ரைட், கேபிட்டல் ஏ என்றவர் நாங்கள் பார்த்தோம்ல இந்த இடத்துல 17.5. 17.5 பிளஸ் சிக்மா எஃப்டி மறை பெருமானமா இருக்கிறார். ஆகவே மறை 150 கீழ் சிக்மா எஃப். சிக்மா எஃப் நாங்கள் பார்த்தோம் 75. இதை பிரிச்சோம்டா வரப்போகுது 17.5 எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆக போகுது. 150 75 பிரிச்சோம்டா 2. 2 கழிக்க போறோம். ஆகவே 15.5. 15.5. ரைட், இங்கே வகுப்பாளர் தரப்பட்டிருக்கு பணப்பெறுமதி, அது ரூபாவில் இருக்கு. ரூபாவில் இருக்கு. ஆகவே விடையிலையும் அதே அழகு வரணும் பிள்ளைகள். ஆகவே 15.5 ரூபாய். 15.5 ரூபாய். 15 ரூபாய் 50 சதம். 15 ரூபாய் 50 சதம். அப்போ ஒரு நாளையில் உண்டியல் சராசரி பணம் 15.5. 15 ரூபாய் 50 சதமா இருக்க போகுது. இதை நாங்கள் கட்டாயம் மட்டம் தட்டணுமா என்றால் இல்லை, பணம் என்றபடியால் இது தசத்துலையும் இருக்கலாம். 50 சதம் என்றபடியால் அதுவும் இருக்கலாம். ரைட், அடுத்ததாக கேட்குறாங்க 100 நாட்களில் மாறனி நோக்கம் நிறைவேறுமா? 100 நாட்களில் இப்போ மாறனுடைய நோக்கம் என்னன்னா 100 நாட்களில் 1500 ரூபாய் பணத்தை சேர்க்கணும். 100 நாட்கள்ல 1500 ரூபாய் பணத்தை சேர்க்கணும். ஒரு நாளைக்கு இவர் 15 ரூபாய் 50 சதத்தை சேமிக்கிறார் என்ற இடையே கணிச்சிட்டான். ஆகவே 100 நாளைக்கு பிள்ளைகள் இந்த 100 பெருக்கினோம்டா வரப்போகுது. உங்களுக்கு 100 பெருக்கும் போது பெருக்கிற லேசு இந்த 2 தசமதானங்களை தள்ளி வச்சுட்டோம்டா ஓகே. ஆகவே வரப்போகுது 1560 ரூபாய். 1550 ரூபாய். 1550 ரூபாய்ன்றது அவருடைய நோக்கம் 1500. இது 1500 பெரிது பிள்ளைகள். ஆகவே மாறனின் நோக்கம் நிறைவேறும். மாறனின் நோக்கம் நிறைவேறுமா? ஆம். காரணம் தான் 1550 ரூபாயால் சேமிக்க முடியும். ரைட், இப்போ சில பேர் இப்போ இதை மட்டம் தட்டி 15 ரூபாய் அல்லது 16 ரூபாய் என்று எடுத்து கணிச்சிருந்தாலும் ஓகே. அப்பயும் 1500 பெரிய விட தான் வரும். ரைட், இப்போ இதை மட்டம் தட்டணும் வேண்டாம். 15 ரூபாய் 50 சதம்ன்றது சேமிக்கக்கூடிய ஒரு பெருமானம் என்றபடியால் மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
அதே நேரம் இங்கே கேட்கப்பட்டிருக்க இடையும் முழு எண்ணில் தருக என்று கேட்கப்படவும் இல்லை. உங்களுக்கு தெரியும் தொடர் தரவு பின்னக தரவு என்று. தொடர் தரவுகள் கட்டாயம் மட்டம் தட்டணும் என்று பின்னக தரவுகளை மட்டும்தான் நாங்கள் மட்டம் தட்டுவோம். பின்னக தரவுன்றது முழு எண்ணில் மட்டும் வரக்கூடிய தரவுகளை தான் நாங்கள் பின்னக தரவு என்று சொல்வோம். தொடர் தரவுன்றது முழு எண் அல்லது தசமத்தில் வரக்கூடிய தரவுகள். விலை, ரூபா, உயரம், நிறை இதெல்லாம் தொடர் தரவுகள். அப்போ தசத்திலையும் வரலாம். ரைட். ஆக இதுக்குரிய விட 15.5 15 ரூபாய் 50 சதம் 15 ரூபாய் 50 சதம். இடை கணிக்கிற கேள்வி இலகுவா 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி உண்டு. ரைட். இப்போ அதுவும் செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது 3வது வினாவுக்கு வருவோம். ரைட். சதவீத வினா குறைந்து செல்லும் மீதி முறை வெட்டியதான். ரைட். ரைட் பாவம் தரப்பட்டிருக்க விஷயங்கள் பாவம். கை காசிற்கு ரூபாய் 50,000 விற்கப்படும். மொத்த விலை நேரடி கொள்வனம் என்றால் ரூபாய் 50,000. குளிர்சாதன பெட்டியை முதலில் ரூபாய் 12,500 முதல்ல நாங்கள் 12,500 ரூபாய் செலுத்த போறோம். எஞ்சியதை ரூபாய் 2,650 வீதம் 2,650 வீதம் 15 சம மாத தவணைகளில் செலுத்தி வாங்கலாம். இங்கு வட்டியானது குறைந்து செல்லும் மீதி முறைக்கு அறவிடப்படும் எனில் அறவிடப்படும் ஆண்டு வட்டி சதவீதத்தை காணும். ரைட் பிளேயில் மொத்த பெறுமதி 50,000 அல்ல 12,500 முதல்ல செலுத்த போறோம். ஆகவே எஞ்சி இருக்கிறது தான் கடன் பணமா இருக்க போகுது. எஞ்சி இருக்கிறது தான் கடன் பணம். கடன் தொகையை பார்த்தோம்னா 50,000 மைனஸ் 50,000 12,500 கழிக்கப்படும். 12,500 கழிக்கணும். நமக்கு தெரியும் 37,500 ரூபாய் 37,500 இருக்க போகுது. ஓகே, இது கடன் பணம். அடுத்த பிள்ளை நமக்கு தெரியும் இந்த இடத்துல தரவு தவணைகள் தெரியும். தவணைகள் 15 தரப்பட்டிருக்கு. N7 15. இப்போ பிள்ளைகள் அவர் செலுத்துற மொத்த பணம் செலுத்தப்படும் அல்லது செலுத்திய மொத்த பணத்தை பார்த்தோம்னா ரைட் அவர் செலுத்த போறார் 2,650 ரூபாய் படி 15 தவணை செலுத்துறார். 2,650 ரூபாய் படி 15 தவணைகள். 2,650 ரூபாய் படி 15 தவணைகள் பார்த்தோம்னா வரப்போகுது 39,750 39,750 ரூபாய் 39,750. உண்மையாக கடன் பணம் 37,500. ஆனால் நாங்கள் செலுத்துகிற 39,750. அப்போ நாங்கள் இந்த மேலதிகமாக செலுத்துறது தான் வட்டியா இருக்க போகுது. ஆகவே செலுத்தப்பட்ட மொத்த வட்டி பிளேல் 39,750 இருந்து 37,500 கழிக்கிறோம். கழிச்சமுண்டா வரப்போறது 2,250 ரூபாய் 2,250. இதுதான் மொத்த வட்டி. இந்த வட்டி கணிக்கப்படுற முறை குறைந்து செல்லும் மீதி முறை. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். குறைந்து செல்லும் மீதி முறையில வட்டி கணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சமன்பாடு வச்சிருக்கிறோம். அந்த சமன்பாட்டுல இந்த மொத்த வட்டி தெரியும் பிள்ளைகள். தவணைகள் தெரியும், மொத்த கடன் பணம் தெரியும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சா நாங்கள் சமன்பாட்டில் குறிப்பிட்டு சதவீதத்தை கணிக்கலாம். இப்ப நான் சமன்பாட்டுக்கு வரேன். இதுதான் சமன்பாடு தெரியாதவங்க எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். சரிதான். மொத்த வட்டி சமன் மொத்த கடன் பணத்தின் கீழ் எண். தர 100 மேல் 6 தான் ஆண்டு வட்டி வீதம். தர 1/12. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு மாத அலகிற்கான வட்டி அல்லது ஒரு மாத கடன் பணத்துக்குரிய வட்டி. தர 2/2 எண் சக 1. இதுதான் நாங்கள் சொல்லுவோம் மாத அலகுகளின் எண்ணிக்கை. ஒரு மாத கடன் பணத்துக்குரிய வட்டி அல்லது ஒரு மாத அலகிற்கான வட்டி என்றவர் தான் இவர். அதை நாங்கள் மாத அலகுகளின் எண்ணிக்கையால பெருக்கினா கிடைக்க போறது மொத்த வட்டி.
இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் நமக்கு மொத்த வட்டி தெரியும், மொத்த கடன் பணம் தெரியும், தவணைகள் தெரியும், சதவீதம் மட்டும்தான் தெரியாது. அப்போ நாங்கள் இப்படி இந்த சமன்பாடை வச்சு கொண்டு இதை செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். சமன்பாடு தெரியாதவங்க இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கணும். பிள்ளை நாங்கள் 11ஆம் ஆண்டில் படிக்கிற குறைந்து செல்லும் விதிமுறை வட்டிக்குரிய சமன்பாடு தான் இது. ரைட், அதில் வர ஸ்டெப்புகளை சுருக்கி தான் நாங்கள் இப்படி தனி சமன்பாடாக வச்சிருக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் செஞ்சால் பிள்ளைன்ற இல்லை, அதே ஸ்டெப்புகள் தான் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ மொத்த வட்டிக்கு மொத்த வட்டி நமக்கு தெரியும். இதுக்கு போல 2250. மொத்த கடன் பணம் பார்த்தா 37,500 இருந்தது. தவணைகள் 15. தர 100 மேல் சதவீதம் தான் தெரியாத பிள்ளைகள் 6 போட்டுக்கொள்கிறேன். தர 1 12. தவணைகள் 15 என்று தரப்பட்டிருந்தது. 15 கீழ் 2, 15 கீழ் 2, 15 சக 1, 16. இப்போ இதை நாங்கள் சுருக்கலாம். 2 பூஜ்ஜியங்களை வெட்டுறேன். 15 சுருக்கலாம் பிள்ளைகள். 4ஆல் சுருக்கினோம்டா ரைட், இதை 2ஆல் சுருக்கலாம். 16ஓட 8 முறை மறுபடி 12ஐயும் 8ஐயும் 4ஆல் சுருக்கலாம். 2 முறை, இங்கே 3 முறை. ரைட், அடுத்ததாக நான் 3ஆல் இங்கே சுருக்கிறேன். 375 3ஆல் சுருக்க போகிறேன். 375ஐயும் 3ஐயும் சுருக்க போகிறேன். ரைட், 3ஆல் சுருக்கினோம்டா பிள்ளைகள் ஒரு முறை, 7ல் 2 முறை, 15ல் 3, 5 முறை. ஓகே, ரைட், 3ஆலையும் சுருக்கிட்டோம். ஆக இங்கே அலைஞ்சிருக்க போகிறவர் 2250 சமன் 125 தர இந்த 2 ஒன்று இருக்கு பிள்ளை, இந்த இடத்துல 2 தர 6. 125 தர 2 250 நமக்கு தெரியும், 250. ஆக இங்கே 2250 பெருக்கப்பட்டிருக்க இந்த 250 இங்கே கொண்டு வந்தால் வகுக்கப்பட போகுது, பிரிக்கப்பட போகுது. ஆக இதுதான் 6ஆக இருக்க போகுது. ஒவ்வொரு பூஜ்ஜியத்தை வெட்டிடுவோம். 225 25ஆல் பிரிக்கிறோம் பிள்ளைகள். 100ல் 25 4 முறை என்று தெரியும். அப்போ 200ல் 8 முறை, இன்னொரு 25 சேர்த்து 225, ஆக 9 முறை. ஆகவே R சமன் 9%. R சமன் 9%. இப்போ இந்த சமன்பாடை நாங்கள் பாவிக்கலாம். குறைந்து சொல்லும் விதிமுறை வட்டி என்ற பிள்ளைகள் இந்த சமன்பாடை நீங்கள் பாவிக்கலாம், பயப்படாமல் பாவிக்கலாம். இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இந்த முறை அநேகமாக இந்த சதவீத கேள்வியில் நாங்கள் எதிர்பார்க்கப்படுற ஒரு வினாவாக தான் இதை பார்க்குறோம். சில வேளை வராமலும் விடலாம், ஆனால் அநேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள். குறைந்து செல்லும் மீதிமுறை வட்டியில் தவணை கட்டணம் தரப்பட்டுட்டு சதவீதத்தை கணிக்கிறது. இதே மாதிரியும் கேட்கலாம் பிள்ளைகள். சதவீதத்தை தந்துட்டு தவணை கட்டணத்தை கேட்கலாம். அப்பயும் நாங்கள் இதே சமன்பாடை தான் பயன்படுத்த போகிறோம். அந்த நேரத்தில் சதவீதம் எல்லாம் தெரியும், வட்டி தான் தெரியாது. அப்போ வட்டியை கணிச்சிட்டு அது பிறகு தவணை கட்டணத்துக்கு வருவோம். ரைட், இது சதவீத வினா. குறைந்து செல்லும் மீதிமுறை வட்டி. அப்ப அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். சதவீத வினா. ஓகே, ரைட். அடுத்ததா திரிகோண கணித வினா. ரைட், ஏபிசி மற்றும் டி என்பன கிடைமட்ட நிலத்தில் நாட்டப்பட்டுள்ள தூண்களாகும். ஏபிசி டி என்றது தூண்கள், 4 தூண்களாம். ஏயிற்கு கிழக்கே பியும். பரும்படியா ஒருக்கா வரைஞ்சு கொள்வோம். ஏயிற்கு கிழக்கே. இவர்தான் ஏ என்று வச்சுக்கொள்வோம். இது ஏ என்று வச்சுக்கொள்ளோம்டா, ஏக்கு கிழக்கு, வடக்கு கிழக்கு இந்த திசையில பி இருக்குதான். ஏயிற்கு கிழக்கே பியும். பியிற்கு 10 மீட்டர் கிழக்கே, பியிற்கு 10 மீட்டர் கிழக்கே சியும். இங்கே அளவு 10 மீட்டர் சியும் அமைந்துள்ளன. சியிற்கு 13 மீட்டர் வடக்கு, மேலே பரும்படியா தான் வரைகிறேன். இந்த தூரம் 13 மீட்டர் வடக்கே டிஎம். 13 மீட்டர் வடக்கே டிஎம் அமைந்துள்ளது. ஏடி சமன் ஏடி என்று இந்த ஏடி 25 மீட்டரா.
இது வடக்குன்றபடியால் இது செங்கோணமாக தான் இருக்கு. செங்கோண முக்கோணி இது 13 மீட்டர், இது 10 மீட்டர், இது 25 மீட்டர் டி அமைந்துள்ளது. ரைட். முதலாவது விஷயம் பிள்ளைகள், ஏபிசி மற்றும் டி என்பவற்றை நம்ம இவர்களை காட்டும் பரும்படி வரிப்படத்தில் மேற்படி தரவுகளை குறிக்கிறோம். இந்த படத்தை குறிச்சிட்டோம்டா ஓகே ரைட். இப்போ இதில் பார்த்தோம்டா இந்த 10 மீட்டர் என்ற ஒரு தரவு, இந்த 13 மீட்டர் என்ற தரவு, இந்த 25 தரவுகள் சரியாக குறிக்கப்பட்டிருந்தா ஓகே. தரவுகளை சரியாக குறிச்சிட்டோம்டா ஓகே. அடுத்ததுக்கு வர திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி டிஏசி கோணத்தின் பெருமானத்தை காணுங்க. டிஏசி என்றது இந்த கோணம், இந்த கோணத்தின் பெருமானத்தை கேட்குறாங்க. கோணத்தை கணிக்க போறான். ரைட். இப்போ இந்த கோணத்தை நான் டீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இந்த கோணத்தை டீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். செங்கோண முக்கோணி ஒன்று இருக்குது பிள்ளைகள், அதுல இந்த கோணத்தை கணிக்க போறோம். பார்த்தோம்னா இந்த டீட்டாவுக்கு எதிர்பக்கம் தான் இந்த 13 மீட்டர். இவரார் எதிர்பக்கம் 13 மீட்டர்ன்றவர் எதிர்பக்கம். அடுத்து செம்பக்கம் எனக்கு தெரியும் 25. என்னென்ன பக்கங்கள் தொடர்புபடுதுண்டா அந்த டீட்டாவுக்கு என்னென்ன பக்கம், அயற்பக்கத்தை எடுக்கிறார்களே, அயற்பக்கம் முழுமையா ஏசி என்ற முழு நீளம் நமக்கு தெரியாது. அதன் ஒரு பகுதி மட்டும் தான் தெரியும். முழுமையா தெரிஞ்ச நீளங்கள் டீட்டாவுக்கு எதிர்பக்கம் 13 மீட்டர், செம்பக்கம் 25 மீட்டர். ரைட். இப்போ நாங்கள் வருவோம் எதிர்பக்கம் செம்பக்கம் என்ன விகிதம்? சைன் விகிதம். சைன் விகிதம் தான் எதிர்பக்கத்தையும் செம்பக்கத்தை குறிக்கும். ஆகவே தீட்டாவுக்கு சைன் விகிதத்தை எழுதுறேன். சைன் தீட்டா சமன் எதிர்பக்கம் 13, செம்பக்கம் 25. செம்பக்கம் 25. இப்போ இதை நாங்கள் சுருக்கி 4 தசமதானத்துக்கு இந்த பெருமானத்தை எடுக்க போறோம். இப்போ சைன் அட்டவணையில் 4 தசமதானங்களுக்கு தான் பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த பெருமானத்தை பிரித்து எடுக்க போறோம். இப்போ பிரிக்கும் போது பிள்ளைகள் பார்த்தோம்னா ஒரு இலகுவான நுட்பத்தை பார்க்கலாம். பகுதியில் 25 இருக்கு பிள்ளைகள், 25 இருக்கு, 13 கீழ் 25. 25ஆல சுருக்குறது பிரிக்கிறதுன்ற கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதை 100ஆ மாற்றி கொண்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை 100ஆ மாற்றி இப்போ கட்டாயம் இப்படி தான் செய்யணும் இல்லை, இந்த 100ஆ மாற்றிக்கொள்ளோம்னா இலகுவாக இருக்கும். 100ஆ மாற்றணும்னா 4ஆல பெருக்கிக்கொள்ளும். 100ஆல மாற்றுறதால என்ன பலன்? 100 100ஆல வகுக்கிறேன்டா 2 தானத்தை தள்ளி தசம் வைக்க மட்டும் தான் இருக்கும். ரைட். இப்போ வாரன் விஷயத்துக்கு 13 தர 4, 4 தர 3 12, மீதி 1, 1 நாள் 4 3 5. ரைட் ஓகே. கீழே 100 வரப்போம். இப்போ பகுதியில் 100 10 1000 வந்தாப்புல தசத்தை தள்ளி வைக்கிற மட்டும் தான் இருக்கு. 100ஆல பிரிக்கிறபடியால் 2 தானம் தசம் தள்ளி வரப்போகுது. இது முழுவன் 52க்கு தசம் கடைசியில் இருக்க போது பிள்ளைகள் 100ஆல பிரிக்கும் போது 2 தானம் இடது பக்கம் தள்ளி வரும். ரைட். அப்படின்னா சைன் தீட்டாவுக்குரிய பெருமானம் வரப்போகுது 0.52. 0.52. 4 தானங்கள் தேவைன்றபடியால் பிள்ளைகள் நான் இன்னும் 2 பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கொடுறேன். இன்னும் 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து கொண்டுட்டோம். ரைட். அப்போ சைன் தீட்டாவுக்குரிய பெருமானம் தெரியும். அடுத்து இந்த தீட்டாவை பார்க்க போறோம். இப்போ இயற்கை சைன்கள் அட்டவணையில இந்த பெருமானத்துக்குரிய கோணத்தை பார்க்க போறோம். இப்போ அட்டவணைக்கு வருவோம். ரைட். இயற்கை சைன்கள் அட்டவணை. ரைட். இயற்கை சைன்கள் அட்டவணையில இயற்கை சைன்கள் அட்டவணையில 0.5200. 0.5200. ரைட். நமக்கு தேவையான பிறகு நேரடியாகவே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 0.5200 இருக்கிறார். ஓகே. 0.5200 இருக்கு. ரைட். எத்தனை பாகை? 31 பாகை. எத்தனை கலைண்டா? 20 கலை. 20 கலை. 31 பாகை 20 கலை. 31 பாகை 20 கலை.
அப்போ டீட்டா அந்த கோணத்தை கணிச்சிட்டோம் பிள்ளைகள். இது 31 பாகை 20 கலை. அதாவது கோணம் டிஏசி, கோணம் டிஏசி சமன் 31 பாகை 20 கலை. அடுத்ததாக வரும் டியிலிருந்து ஏயின் திசைகோளை காண்க. டியிலிருந்து ஏயின் திசைகோளை காண்க. டியிலிருந்து ஏயின் திசைகோள். ரைட், பார்ப்போம். டியிலிருந்து ஏயின் திசைகோள். ரைட், இதான் புள்ளி டி. புள்ளி டி என்றது ஒருதான். சரி, இந்த டி என்ற புள்ளியிலிருந்து இந்த இடத்துல வடக்க வரைஞ்சி கொள்வோம். திசைகோள்ன்றது நமக்கு தெரியும். வடக்குல இருந்து அளக்கிறது வலஞ்சுழி அளக்கிற கோணம். டியிலிருந்து ஏயின் திசைகோள். ஏயின் திசைகோள். ஏயின் திசைகோள் இது வரைக்கும் உள்ள கோணம். சாரி, இது வரைக்கும் உள்ள கோணம். இந்த கோணம், இந்த கோணத்தை தான் கேட்கணும். இந்த கோணம் எவ்வளவு? இந்த திசைகோள். ரைட், இப்போ இந்த கோணத்தை சொல்லணும் என்றால் இதுவரையும் நமக்கு தெரியும். இதுவரை 180 நேர்கோணம் என்றபடியால் இதுவரைக்கும் 180. அப்போ இந்த எஞ்சிய கோணம், இந்த விவரம் தெரிஞ்சு இந்த கோணம் தெரியும் என்றால் இதை சொல்லிடலாம். ரைட், இந்த கோணத்தை நாங்கள் கணிக்கலாம் பிள்ளைகள். டீட்டான்றது நமக்கு தெரியும். இந்த முக்கோணின் அகக்கோணங்களை வச்சுக்கொண்டு இந்த கோணத்தை, எங்களுக்கு நிலற்றப்பட்டிருக்க இந்த சின்ன கோணத்தை கணிக்கலாம். ஏடிசி கோணத்தை நாங்கள் பார்ப்போம். ஏடிசி கோணம் இப்போ நமக்கு திசைகோள் சொல்றதுக்கு தேவை பிள்ளைகள். ஏடிசி கோணத்தை கணிக்க போகிறோம். 180ல் ஒரு 90 இந்த செங்கோணத்துக்கு போயிட்டு பிள்ளைகள். மீதி 90 என்றது நான் 89 பாகை 60 கலை என்று போட்டுக்கிறேன். ஏன்னா கலை பெருமானங்கள் கழிக்கப்பட வேண்டி இருக்கிறதால அதுல இருந்து இந்த டீட்டா கோணம், அதாவது நாங்கள் முதல்ல கணிச்ச கோணம் 31 பாகை 20 கலையை கழிச்சிருப்போம். கழிச்சிட்டோம்டா இந்த இடத்துல ஒரு 40 கலை வரப்போகுது. 8 பாகை 5, ரைட், 58 பாகை 40 கலை. 58 பாகை 40 கலை. 58 பாகை 40 கலை. ஆகவே திசைகோள் வரப்போகுது பிள்ளைகள் 180 பாகையோட அந்த நேர்கோணமும் இருக்கபடியாக 180 பாகையோட 58 பாகை 40 கலையும் சேர்க்கிறோம். சேர்த்தமெண்டா வரப்போகுது 8 13 2 238 பாகை 40 கலை. அது திசைகோள் பிள்ளைகள். இந்த வினாவுக்குரிய விட இவருக்குரிய விட வரப்போகுது 238 பாகை 40 கலை. 238 பாகை 40 கலை. டியிலிருந்து ஏயின் திசைகோள். டியிலிருந்து ஏயின் திசைகோள். ரைட், அப்போ கடைசியாக கேட்குறாங்க அடுத்ததுக்கு வரும் பிள்ளைகள். அடுத்தது திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி ஏபியின் நீளத்தை கிட்டிய மீட்டரில் காணும். ரைட், ஏபியின் நீளம், இந்த நீளத்தை கேட்கணும். ஏபி என்ற நீளம், இந்த ஏபி என்ற நீளத்தை கேட்கிறாங்க. ரைட், இப்போ வருவோம். இந்த ஏபி என்ற நீளத்தை நான் கணிச்சாகணும் பிள்ளைகள். அப்போ இந்த பக்கத்தை இந்த டீட்டான்ற கோணத்துக்கு இந்த ஏசி என்ற பக்கத்தை தொடர்புபடுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விகிதத்தை எழுத போறோம். அப்படின்னா கொஸ் விகிதத்தை தான் எழுத இருக்கு. கொஸ் விகிதம். ரைட், ஏ பி இடையில இருந்தது சி டி. இதை நாங்கள் பார்த்தா 31 பாகை 20 கலை. இந்த கொஞ்சம் தூரம் 10 மீட்டர், இது 25 மீட்டர், இது 13 மீட்டர். ரைட், இப்போ நாங்கள் ஏசி என்ற நிலத்தை கணிக்க போகிறோம்.
அப்ப இந்த கோணத்துக்கு கொஸ் விகிதத்தை எழுதுவோம். கொஸ் 31 பாகை 20 கடைக்கு எழுதுவோம். உங்களுக்கு தெரியும் கொஸ் என்ற அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் என்றவர் ஏசி. இந்த கொசுக்குரிய அயற்பக்கம் இவர்தான் ஏசி. செம்பக்கம் 25. செம்பக்கம் 25. ரைட். இப்போ ஏபின்ற நேரத்தை கணிக்கிறதுக்கு முதல் நாங்கள் ஏசியை கணிச்சிட்டோம்னா அதுல இருந்து 10 கழிச்சு விட்டோம்னா ஏபியை கணிச்சிடலாம். அதனால கொஸ் விகிதத்தை பார்க்கும்போது 31 பாக 20 கலைக்குரிய கொஸ் விகிதத்தை பார்ப்போம். ரைட். ஒருத்தர் கேட்டிருக்கிறார் 89 பாகை 60 கலை எப்படி வந்தது? ரைட். 90 பாகை என்றதுதான் பிள்ளைகள் நாங்கள் 89 பாகை 60 கலை என்று போட்டோம். என்னென்னா ஒரு பாகை என்றது 60 கலைக்கு சமன். 90 பாகை என்றே வச்சுக்கொண்டு நாங்கள் கலையை கழிக்க இயலாதபடியால பிள்ளைகள் 90 பாகையைத்தான் 89 பாகை 60 கலை. அதாவது 89 பாகையோட ஒரு பாகையை கூட்டினோம்னா 90 பாகை. அந்த ஒரு பாகையை தான் 60 கலையா உடைச்சு எழுதுறோம். ஒரு பாகை என்றது 60 கலைக்கு சமன். ஒரு பாகை என்றது 60 கலைக்கு சமன். இப்போ கழிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும்ன்றபடியால தான் நாங்கள் 89 பாகை 60 கலை என்று எழுதினோம். ரைட். இப்போ இந்த விஷயத்துக்கு வாரங்களே. இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா கொஸ் விகிதத்தை பார்க்க போறோம். கொஸ் விகிதம். அப்போ அட்டவணைக்கு வருவோம். இப்போ நாங்கள் சைன் கொஸ் ரெண்டுக்குமே ஒரே அட்டவணை தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் கொஸ்ஸுக்கு 31 பாகை 20 கலை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கொஸ்ஸுக்குரிய கோணம் இந்த வலது பக்கத்துல இங்கே இந்த பெருமானங்கள் 31 பாகை 20 கலை. 31 பாகை 20 கலை. ரைட். சரிதான். 31 பாகை இந்த இடத்துல 31 பாகை 20 கலை. கலை நாங்கள் கீழே இருந்தால் பார்ப்போம். கலை கீழே இருந்தால் கீழே தரப்பட்டிருக்கதான் கலை. ரைட். இதை பாருங்க இந்த 3வது. ரைட். இதுக்கு நேராக தான் கலையை பார்க்கணும். 20 கலை என்ற இதுக்கு நேரே பார்க்க போறோம். 31 பாகைக்கு நேரே இந்த இடது பக்கத்துல இருந்து 3வது. ரைட். பாருங்க 31 பாகை என்ற அவர்தான் 20 கலை. 31 பாகை 20 கலை. ரைட். 31 பாகை 20 கலை. 31 பாகை 20 கலை என்றால் வரும் 0.8542. 0.8542. 0.8542. ஓகே. பூஜ்ஜியம் தசம் 8542. 0.8542 தான் இந்த கொசுக்குரிய பெருமானம். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற 25 இங்கால வந்தால் பெருக்கப்பட போகுது. பெருக்கிட்டோம்னா ஏசி வரப்போகுது. ஏசி என்ற நிலம் வரப்போகுது. அப்போ இதை பெருக்கணும்னா வரப்போகுது 21.355. ஏசி நீளம் இந்த முழு நீளத்தை கணிச்சிட்டோம். இப்போ நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது ஏசி என்று இதுவரையும் உள்ள இந்த நீளத்தை கணிச்சிட்டோம். நம்மகிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் ஏபி என்ற நீளம். ஏபி என்றது இதுவரைக்கும் உள்ள நீளம். ஏபி என்ற ஒருவர். ரைட். அப்போ இந்த முழு நீளத்துல வந்து 10 மீட்டர் கழிச்சிட்டோம்னா ஏபி வரப்போகுது. ஆகவே ஏபி சமன் 21.355 இருந்து பிள்ளைகள் 10 கழிக்க போறோம். ஆகவே ஏபியின் நீளம் 11.355. 11.355. 11.355 மீட்டர். கிட்டிய முழு எனக்கு மட்டும் தெரியணும்டா. ஏபி சமன் 11 மீட்டர். 11 மீட்டரா இருக்க போகுது. ரைட். ஓகே பிள்ளைகள். அது திருகோண கணித வினா. திருகோண கணித வினா. அடுத்த வினாவுக்கு வருவோம்.
ரைட். அது அவ்வளோதான் பிள்ளைகள். திருக்கோண கணித வினா பொறுத்தவரையில் நமக்கு ஒரு பக்க நீளத்தை கணிக்கிறதும் ஒரு கோணத்தை கணிக்கிறதும் இவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் ஒரு மேலதிகமாக திசைக்கோள் ஒன்றும் கேட்கப்பட்டிருக்கு. அவ்வளோ. இப்போ நமக்கு திருகோண கணித வினா பொறுத்தவரையில் மெயினாக எதிர்பார்க்கப்படுறது தரப்பட்டிருக்க தரவுகளை வரைபடத்தில் குறிக்கிறதும், அடுத்ததா அந்த தரவுல வச்சுக்கொண்டு திருக்கோண கணித அட்டவணையை பாவித்து பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்க நீளத்தை கணிக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்தை கணிக்கிறதும் தான் இங்கே நம்மகிட்ட எதிர்பார்க்கப்படுற விஷயம். அப்போ இது இலகுவா செய்யலாம். நிறைய பிள்ளைகள் இந்த திருக்கோண கணித வினா செய்யாமல் விடுறாங்க. இலகுவா செய்யக்கூடிய பகுதி. ஆகவே அதை செய்யறதுக்கு பிள்ளைகள் ட்ரை பண்ணுங்க. சிம்பிளான விஷயம். அட்டவணையை பாவிக்க தெரியுமாட்டா ஓகே. ஒரு பக்க நீளமும் ஒரு கோணமும் கணிக்கிறது, ஒரு பக்க நீளமும் ஒரு கோணத்தையும் கணிக்கிறது தான் இங்கே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுற விஷயம். ரைட் பிள்ளை. அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினா ரைட். ஒருங்கமை சமன்பாடு வினா. ஒருங்கமை சமன்பாடு குறித்த ஒரு நலன்புரி அமைப்பினால் பாடசாலை ஒன்றின் தெரிவு செய்யப்பட்ட சாதாரணதர மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படுகிறது. இதற்காக மாதம் ஒன்றில் ரூபாய் 20,000 ஒதுக்கப்படுவதோடு புலமை பரிசில் வழங்கப்படுவது பின்வருமாறாகும். மொத்தமா இங்க ஒதுக்குற தொகை சொல்லியிருக்கிறாங்க 20,000. 20,000 ரூபாய் தான் மொத்தமா மாதம் ஒன்றுக்கு ஒதுக்குறாங்க. சாதாரண தர மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 350. சாதாரண தரம் என்றால் 350 ரூபாய், உயர்தர மாணவருக்கு மாதம் 500 ரூபாய். ரைட். புலமை பரிசில் பெறும் உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையானது புலமை பரிசில் பெறும் சாதாரண தர மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியிலும் 4 அதிகம். அரைவாசியிலும் 4 அதிகம். அது முதல்ல பார்க்கும்போது எக்ஸ் என்ற இதை y என்ற இதுன்றது கீழே சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண தர மாணவர்களோட எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுக்கட்டாம், உயர்தர மாணவர்கள் எண்ணிக்கை y என்று எடுக்கட்டாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையானது அப்படின்னு ஆரம்பத்தை சொல்றாங்க. வையை பத்தி சொல்றாங்க. வை என்றவர் ஓகே உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையானது. ஆகவே y சமன் சாதாரண மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியிலும். சாதாரண மாணவர்களின் எண்ணிக்கை என்றா எக்ஸ். சாதாரண மாணவர்களின் எண்ணிக்கை என்றா எக்ஸ். அந்த மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியிலும். அரைவாசி என்றால் அதனால 2ஆல பிரிக்க போறோம். அரைவாசியிலும் அரைவாசியையும் விட 4 அதிகமா. அப்ப இதோட 4 கூட்ட போறோம். இவ்வளவுதான் விஷயம். உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையானது அதாவது y என்றவர் சமன் சாதாரண மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியிலும். சாதாரண மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசியிலும். அரைவாசியை பார்த்தோம்னா எக்ஸின் கீழ் 2. அரைவாசியிலும் 4 அதிகம். அந்த அரைவாசியை விட 4 அதிகம். அதோட 4 கூட்டுறோம். இது ஒரு சமன்பாடு. அடுத்ததுக்கு வாரன் இந்த தொகையை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு உருவாக்கணும். ரைட். சாதாரண மாணவருக்கு 350 ரூபாய். சாதாரண மாணவர்களுடைய எண்ணிக்கை எக்ஸ். ஆகவே எக்ஸ் மாணவர்களுக்கு 350 படி 350 தர எக்ஸ். 350 எக்ஸ் என்று வரப்போம். அடுத்ததா உயர்தர மாணவர்களுடைய எண்ணிக்கை y. அப்ப 500 ரூபாய் படி y மாணவர்களுக்கு 500 y. இது சமன் 20,000. இதுதான் இன்னொரு சமன்பாடு. அப்ப 2 சமன்பாடு. இந்த 2 சமன்பாடை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் எக்ஸ் ஒய்யை கணிக்க போறோம். இதை நாங்கள் பிரதியிடல் முறையிலும் செய்யலாம்லே. பிரதியிடல் முறையில் செய்யறது கொஞ்சம் உழவா இருக்கும். பார்ப்போம் இதை எப்படி செய்ய போறோம். ரைட். சமன்பாடுகளை ஒரு எழுதி கொள்வோம். என்னன்னா 350x + 500y. 350x + 500y சமன் 20,000. அடுத்த சமன்பாடு வந்தது y சமன் x என்ற அரைவாசியிலும் 4 அதிகம். இது முதலாம் சமன்பாடு. இது 2ஆம் சமன்பாடு எடுத்துக் கொள்வோம். ரைட். சமன்பாடு 2லிருந்து பிரதியிடுவோம். சமன்பாடு 2லிருந்து y-னை பிரதியிட
y சமன்பாடு 1 பிரதியிட. சமன்பாடு 1 என்ன? 350x + 500y. 500y. yக்கு பதிலாக நாங்கள் x-இன் கீழ் 2 + 4 இதை பிரதியிடுறோம். இது சமன் 20,000. இப்போ தனியாக எக்ஸில் மட்டும் ஒரு சமன்பாடு கிடைக்க போகுது. அப்போ இருக்கு நம்மளோட பாருங்க 350x + 500 ஆளதை பெருக்கும்போது 2 சுருக்கினோம்னா 250x என்று வரப்போகுது. அடுத்ததான் 500 × 4 2000. இது சமன் 20,000. இந்த இடத்துல போய் 2 கூட்டலாம். நாங்கள் 250x 350x என்றா 600x. 600x சமன் சக +2000 சமன்பாடுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போனோம். 20,000 - 2000 18,000. நான் நேரடியாக போடுறேன் 18,000. ஆகவே x சமன் வரப்போகுது 18,000 பிரிக்க போகிறோம் 600ஆல். 2 பூஜ்ஜியங்களை விட்டுக்கலாம். 6ஆல் சுருக்கினோம் உங்களுக்கு தெரியும் 3 முறை ஒரு பூஜ்ஜியம் விட்டு போடாமல் இருக்கு. ஆகவே x சமன் 30. ஆகவே x சமன் 30. அடுத்ததா அப்படி நாங்கள் இதை பிரதியிடுவோம். அதாவது x சமன் 30 சமன்பாடு 2 பிரதியிடும். y சமன் x-இன் கீழ் 2 30-இன் கீழ் 2 + 4. y சமன் வரப்போகுது 15 + 4. y சமன் 19. ஆக x-ஐயும் கணிச்சிட்டோம், y-ஐயும் கணிச்சிட்டோம். கடைசி அப்படியே x, y-ஐ கணிச்ச அப்புறம் நாங்கள் கட்டாயம் எழுதணும். என்ன எழுதுவோம்? x என்றது சாதாரணதர மாணவர்களின் எண்ணிக்கை. இது கட்டாயம் பிள்ளைகள் இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். மார்க்கிங்ல இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சாதாரணதர மாணவர்களின் எண்ணிக்கை 30. உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கை 19. இந்த விஷயம் இருக்கணும் கட்டாயம். அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். x, y-ஐ கணிச்சிட்டோம், ஒவ்வொரு புள்ளி. ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ரைட். அடுத்த பகுதிக்கு வரும். ஒருங்கமை சமன்பாடு தீர்ப்பது மூலம் வெவ்வேறு எண்ணிக்கையை வெவ்வேறாக காண்க. ஓகே. அடுத்த விஷயம், ரூபாய் 1000 கடைக்கு எடுத்து சென்ற கமலா 4 கிலோகிராம் அரிசியும் எஞ்சிய பணத்திற்கு தேங்காய்கள் தருமாறு கூறினாள். 1000 ரூபாய் எடுத்து சென்ற கமலா 4 கிலோகிராம் அரிசியும் எஞ்சிய பணத்திற்கு தேங்காய்கள். 1 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 80. அப்ப 4 கிலோகிராமுக்கு வரப்போகுது 80 தர 4 320 இருக்க போகுது. தேங்காய் ஒன்றின் விலை ரூபாய் 70 ஆகும். வாங்கக்கூடிய அதிகூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை x எனில் எக்ஸிலான சமநிலை அமைத்து அதனை தீர்ப்பதன் மூலம் வாங்கக்கூடிய தேங்காய்களின் அதிகூடிய எண்ணிக்கையை காணுங்க. ரைட். இப்போ ஒரு என்னென்ன வாங்குறாருண்டா 4 கிலோகிராம் அரிசி 80. 4 தர 80. அடுத்து 70 ரூபாய் பெறுமதியான தேங்காய்கள் x என்று எண்ணிக்கை. இதான் அவர் வாங்குற சாமான் பெறுமதி. அது கொண்டு போற தொகை 1000 ரூபாய். அப்போ இந்த இந்த மொத்த பெறுமதி 1000க்கு சமனா இருக்கலாம், அல்லது அதை விட சின்னதா இருக்க போகுது. இது 1000-ஐ விட கூடாது. இந்த தொகை 1000க்கு சமனா இருக்கலாம் அல்லது 1000-ஐ விட குறைவு. ரைட். பார்ப்போம். இந்த இடத்துல வரப்போது 320 + 70x சிறிது அல்லது சமன் 1000. ஆகவே 70x வரப்போது பிள்ளைகள் சிறிது அல்லது சமன் 1000 -
320. ஆகவே 70x சிறிது அல்லது சமன் 320 கழிச்சிட்டோம்டா 680. ஆக x சிறிது அல்லது சமன் 680 கீழ் 70. ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டுக்கலாம். பிரிக்க போகிறோம். 7ஆல் பிரித்தோம்னா 9 தடவை 9 7 5. 9 7 5 தசத்தில் போட்டிங்கன்னாலும் ஓகே. இப்போ எக்ஸ்ன்றது தேங்காய்கள் எண்ணிக்கைன்றது கட்டாயம் முழுவெண்ணில் இருக்கணும். அது 9 தசம் ஒரு பெறுமதி அதை விட குறையலாம், அது சமனாக இருக்கலாம்டா. அப்போ அது ஆகக்கூடிய முழுவெண் பெருமானம் என்றது எக்ஸ் எடுக்கக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி எக்ஸ் மேக்சிமம் என்றது 9ஆக தான் இருக்க போகுது. வாங்கக்கூடிய அதிகூடிய தேங்காய்கள் எண்ணிக்கை 9. ரைட். இது சமநிலையோட பிள்ளைகள் சேர்ந்து வரும் ஒருங்கமை சமன்பாடு. ரைட். இதான் ஒருங்கமை சமன்பாடு வினா. ஓகே பிள்ளைகள், அடுத்து இருபடி சமன்பாடு இருக்கு. இந்த வினாவை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 6வது வினா. 5 வினாக்கள் முடிச்சிட்டோம். 6வது வினாவிலிருந்து 5 வினாக்கள் நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க பிள்ளைகள். அடுத்ததாக உங்களுக்கு சயின்ஸ் பாடம் நடக்கும். சயின்ஸ் பாடம் சுகானந்த் சார்ட சயின்ஸ் பாடம் நடக்கும். சின்ன பிரேக் கொண்டு எடுத்துக்கொண்டு வரலாம். இணைப்பில் அப்படி இருங்க பிள்ளைகள். சரியாக 9:15 சுகானந்த் சார் உங்களுக்கு சயின்ஸ் தொடங்குவார். நன்றி பிள்ளைகள், இணைந்து கொண்ட அனைவருக்கும். அடுத்த வாரம் சந்திப்போம்.